இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் போதே நமக்காக ஒருத்தவங்க எழுதப்பட்டிருப்பாங்க. அவங்க நம்ம கூடவே இல்லைனாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் நமக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கு நடுவில் ஒரு இன்விசிபிள் த்ரெட் கட்டப்பட்டு இருக்கும். அந்த த்ரெட் அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்கள ஒன்று சேர்த்துரும். இந்த டெஸ்டினிக்கு பேர் தான் ரெட் த்ரெட் ஃபேட். அண்ணா 2 டீ. இந்தாடா. மச்சான், நம்ம வினோத் இருக்கான்ல, ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி ஃபோட்டோ போட்டான். சரி கமிட் ஆகிட்டான் போல, கங்கராஜ்னு விஷ் பண்ணேன். இல்லை மச்சான் ஃப்ரெண்டு தான் அப்படின்னா. அப்புறம் எதுக்குடா கட்டி பிடிச்ச மாதிரிலாம் ஸ்டோரி போட்டிருக்குன்னு கேட்டா, மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்னு சிச்சுன்னே சொல்கிறான்டா. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் ஒரு ட்ரூ லவ்ன்றதே இல்லை மச்சி. அதெல்லாம் அந்த ஜென்ரேஷனோடய முடிஞ்சிருச்சு. அந்த ஜென்ரேஷன் எதை மச்சான் சொல்கிற? நம்ம தாத்தா பாட்டி காலம் இருக்குமா? அப்படியே கூட வச்சுக்கலாம். நீயும் மனசாட்சி தொட்டு சொல்லு, உங்கள் தாத்தா உங்கள் ஆயா கூட தான் கடைசி வரைக்கும் இருந்தாரான்ட்டு. இல்லை மச்சான், எங்கள் அப்பா ஒரு வாட்டி போதில் இருக்கும்போது சொன்னார், உனக்கு இன்னொரு ஆயா இருக்குடான்னு. இப்போ சொல்லு, ட்ரூ லவ்லாம் அந்த ஜென்ரேஷன் தானான்னு. அப்போ அந்த ஜென்ரேஷனில் ட்ரூ லவ்லாம் இல்லைன்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லலடா. இங்கே ஜென்ரேஷனை பொறுத்து காதல் இல்லை, அது பண்ணுற ஆளை பொறுத்து தான் காதல் இருக்குது. காதலுக்காக மலையை 2 பிறந்த கதையும் இருக்குது, காதலுக்காக காலங்காலமாக காத்துட்டு இருந்த கதையும் இருக்குது. அதான் நீயும் அரியா வயசுலேருந்தே காத்துட்டு இருக்கியா? இரவிங்கு தீவாய் நம்மைச் சூழுதே, விடியலும் இருளாய் வருதே, நினைவுகள் தீயாய் அலைமோதுதே. வா போலாம். டேய் ஒரு நிமிஷம். என்னடா? மச்சான், ஊர்லேருந்து அக்கா பசங்களாம் வந்திருக்காங்க. வீடு ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்குது. என்கிட்ட ரேபிட் ஓட்டின காசு ஒரு 500 ரூபா இருக்குது. நான் ரைஸ் வாங்கிட்டு வரேன். வீட்டு மொட்டை மாடியில் பத்துலாமா? சரி ஓகேடா. அதான் நீயும் அரியா வயசுலேருந்தே காத்துட்டு இருக்கியா? கவி, என்ன இது லைட்டு மட்டும் எரியுது, ஆளையே காணோம். என்னடா இது, பர்வத மலை படிக்கட்டு மாதிரி இப்படி இருக்கு. டேய் வாடா வாடா சாப்பிடலாம். சரியான பசி, செம்ம கூட்டம் கடையில். அச்சு புச்சுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். டேய் வாடா. டேய் வா மச்சான். டேய் நான் கூப்பிட்டே இருக்கேன், அப்படி என்னடா அவ்வளோ யோசனையில் இருக்க நீ? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரியா கவனிக்கலடா. டேய் உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாதா? யாழி செய்தானே? இல்லை மச்சான், ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குடா. எவ்வளோ நாளா, சாரி எவ்வளோ நாள் கூட இல்லை, இவ்வளோ வருஷமாக அவள் வருவான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்படி என்ன நம்பிக்கையில் வருவான் நீ வெயிட் பண்ணுற? திரும்ப இந்த ரெட் நூல் கிரீன் நூல் ஆரம்பிச்சுன்னு வையே, மண்டையை பொந்துருவேன். தெரில மச்சான், என் வாழ்க்கைக்கு அவள் தான் அர்த்தமாக இருக்க போகிறான்னு தோணுது. சரி மச்சான்,
அவளை உனக்கு எப்படி இவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சது? எப்படி சொல்லுன்னு தெரிலடா. அவளை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த வயசுலேயே. எல்லோரும் மாதிரி அவன் இல்லை மச்சான். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தான். அப்பா அம்மா இல்லாமல் ஹாஸ்டலில் தான் இருந்தா. உள்ளுக்குள்ளே நிறைய ஆசை இருக்கும், ஆனால் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டான். அன்றைக்கி ஒரு நாள் அவளை நான் பார்த்தேன் மச்சான். நம்ம ஸ்கூல் கிட்டே இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் ஒரு ஜிமிக்கி எடுத்து அது என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு அதை அப்படியே அங்கே வச்சுட்டு போயிட்டா மச்சான். நான் உடனே போய் அதை வாங்கி இதை கொடுத்து தான் நம்ம லவ் அவகிட்ட சொல்ல நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே வர வழியில் அவள் வரவே இல்லை. அவள் ஃப்ரெண்டு அந்த சைடு வந்துட்டு இருந்தான். அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்ட போது சொன்னான் அவங்க சித்தி கூட அவள் போய் போயிட்டாலேன்ட்டு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜிம்மிக்கு மட்டும் தான் நான் கூடவே இருக்கு. ஒன்று சொல்கிறேன் மச்சான், நீ சொல்கிற தேரியலாம் சுட்டு போட்டாலே என் மண்டையில் ஏறாது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கேன், முதல்ல சந்தோஷப்படுறாள் நானாக தான் இருப்பேன்.